இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி தாங்க லாகின் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஜொமேட்டோ தானே ஓட்டிகிட்டு இருந்தேன். என்ன புதுசாக ஸ்விக்கி லாகின் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி எல்லாம் கேட்பீங்க. எங்கள் வீடியோ ஒரு நாளாக வரல, எவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படி சொல்லி எல்லாமே கேட்பீங்க. நான் 1 வீக்காக வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வந்து திரும்ப சேலஞ்ச் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி தான் ஸ்விக்கி வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. கேரண்டியாக வந்து 33 ஆர்டர் ஓட்டியிருந்தோம்னா 2700 வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் அது வந்து எப்படி சொல்கிறதுனா 33 ஆர்டர் கம்பல்சரி நம்ம ஓட்டியிருந்தோமா அவங்க கொடுக்குற கண்டிஷன்லாம் 2700 வந்து கேரண்டி நமக்கு கிடச்சிரும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது வந்து எதனால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சர்ஜ் போட்டிருந்தாங்க. மல்டி ஆர்டர் வந்து 10 ஆர்டருக்கு மேலே மல்டி ஆர்டர் மட்டும் விழுந்துச்சு. அது ஒரே ரீசனால் வந்து 2500 எடுக்க முடிஞ்சிச்சு. நான் ஜொமேட்டோவில் வந்து மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டு 2500 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுக்க முடியல. எவ்வளவோ நானும் வந்து 16 ஹவர்ஸ் 17 ஹவர்ஸ்க்கு பக்கமாக கூட ஓட்டியிருக்கேன். ஆனால் எடுக்க முடியல. நீ ஸ்விக்கி வந்து ஒரு 2 டேஸில் லாகின் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து இன்னும் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. சர்ஜ் போனஸ் மட்டும் வந்து ஒரு ஆர்டருக்கு 50 ரூபாய்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. 2 டேஸாக ஸ்விக்கிலேருந்து தாங்க வீடியோ வரும். அடுத்ததுலேருந்து ஜொமேட்டோ தான் லாகின் பண்ண போகிறேன். கண்டினியூஸாக ஜொமேட்டோவில் தான் வீடியோ வரும். இப்போ டே 4 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேரண்டிலாம் முடிச்சது வந்து 2700 வந்துச்சுங்க. அதில் வந்து ரெண்ட் சார்ஜ் வந்து வண்டிக்கு 225 ரூபா போச்சு. அது போக 2425 ரூபா டே 4 ப்ராஃபிட்டுங்க.